6+ மந்த்ஸ் பேபிக்கு என்ன ஃபுட்டு செய்கிறதுன்னு யோசிச்சு செஞ்சுட்ருக்கிற மாதிரியானீங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், நம்மளுக்கு குக் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதே பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பாதாம், 2 முந்திரி, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ரெட் அவல் போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் அது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு வறுத்தெடுத்து 3யும் சேர்ந்து ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு எதுக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. ஏன்னா பேபிஸ்க்கு வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் கொடுக்கணும். அதை எடுத்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கும் நீங்கள் அளவாகவே செஞ்சுக்கோங்க. ஒரே டைமாக ஃபுல்லாக செஞ்சால் அது ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கோ இல்லாட்டி உங்கள் பேபி எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதை எடுத்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் காய வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி கலக்கி கொடுத்துருங்க. இதில் ஹைலைட்டே நம்ம குட்டி குறும்பு எப்படி அழகாக சாப்பிட்ருக்குது பாருங்கள். ஒரு வாய் கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க. இதை செஞ்சு எனக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க. நீங்கள் வேணால் செஞ்சு உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தாங்க அதை சாப்பிட்டேன். அப்போ இந்த வீடியோ பார்க்க போனால் 6+ மந்த்ஸ் பேபிக்கு உண்டான இன்ஸ்டன்ட் ஃபுட் இல்லைங்க. அதை சாப்பிட்டது நானுங்கிறதுனால அவங்களோட மதருக்கோட இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக தாங்க இதை நான் வச்சுக்கணும்.